الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏன் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாமும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றினை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் பிறை பார்க்கப்பட்டு தராவியுடைய தொழுகையை தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். உலகில் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அத்தனை பள்ளிகளிலும் இன்று தராவியுடைய தொழுகை நடைபெற்றிருக்கும். இந்த நேரத்தில் நாம் எதை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஹாஃபில்கள் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஏன் எதற்காக என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், இந்த ஹாஃபில் என்பது மனனம் செய்பவர், மனனம் செய்தவர். இதற்கு அர்த்தம் எதை மனனம் செய்தவர்? குர்ஆனை. குர்ஆன் எதை கொண்டு உள்ளது? அல்லாஹ்வுடைய பேச்சை கொண்டு உள்ளது. அல்லாஹ்வுடைய பேச்சை கொண்டு உள்ளது. நாம் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் தொழுங்கள். அல்லாஹ் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகிறான் என்று சொன்னால் நாம் குர்ஆனை ஓதும் பொழுது மட்டும்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகிறான். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் இந்த உலக மக்களுக்கு படிப்பினையாகத்தான் இருக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூராவில் சூரா அல் பக்ரா முதலாவது வசனம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். இது அல்லாஹ்வுடைய வேதம். லா ரைப ஃபீஹ், இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பயத்தை தன் கல்வியில் வைத்தவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்பதாக முதலாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதில் சந்தேகப்படுவதற்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு கால் நாம் சந்தேகம் அடைந்தால் அதே போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறார். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட யாராலும் ஒரு வார்த்தையை கூட இதற்கு பகரமாக, குர்ஆனுக்கு பகரமாக எதையும் கொண்டு வர முடியவில்லை. காரணம், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நமக்கு அது நேர்வழி, நபியுடைய வாழ்க்கை. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நபியின் வாழ்க்கை நமக்கு நேர்வழி. அதை யாரும் மாற்றிவிட முடியாது. இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அபதினா. நாம் நபி அவருக்கு இறக்கிய அந்த திருக்குர்ஆனை, அந்த வேதத்தை நீங்கள் சந்தேகம் அடைந்தால் மின் மித்லிஹி வதுஉ ஷஹதாக்கும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். அந்த சந்தேகத்தில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து உண்மையானவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? கொண்டு வாருங்கள். அவர்களை அழைத்து இது போன்ற ஒரு ஆயத்தை, அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறார்.
இந்த ஒரு வசனத்தில் மட்டுமா என்று கேட்டால் பல வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அம் யகூலூன இஃப்தரா, அவர்கள் சொல்கிறார்கள். திருக்குர்ஆன் நபி அவர்கள் மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அம் யகூலூன இஃப்தரா, அவர் கற்பனை செய்து சொல்கிறார், பொய்யான கற்பனை செய்து சொல்கிறார் என்று சொல்கிறார்கள். உல் நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், ஃபஅதூ பிசூரத்தின் மித்லிஹி வதுஊ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ்வை தவிர்த்து சாத்தியமானவர்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் இதிலிருந்து இதை போன்று ஒரு அத்தியாயத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சவால் விடுகிறார். இதே போன்று இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அம் யகூலூன இஃப்தரா குல் ஃபஅதூ பிசூரத்தின் பிஅஷ்ரி சுவரின் மித்லிஹி, 10 ஆயத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விட்டு காட்டுகிறான். முதலில் அல்லாஹ் 10 ஆயத்தை சொல்கிறான், அல்லது ஒரே ஒரு ஆயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். அதை கொண்டு வாருங்கள் என்பதாக சவால் விட்டது மட்டுமல்ல, அதை கொண்டு வர முடியாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கொண்டு வாருங்கள் சொல்றது மட்டும் கிடையாது, அதை கொண்டு வர முடியாது. குர்ஆனை போன்ற ஒரு ஆயத்தையோ ஒரு வேதத்தையோ நீங்கள் அல்லாஹ்விற்கு முன்பதாக இந்த குர்ஆனுக்கு உதாரணமாக நீங்கள் எந்த ஒரு ஆயத்தையும் எந்த ஒரு வார்த்தையும் காட்டிவிட முடியாது. அல்லாஹ் சவால் விடுகிறான், கொண்டு வர முடியாது என்று. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உல்ல இன்ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅதூ பிமித்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமித்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ظهீரா. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் வெவ்வேறாகத்தான் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சிலருக்கு உதவி புரிந்தாலும் இந்த குர்ஆன் போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வந்துவிட முடியாது. மனிதர்களாக இருக்கட்டும் ஜின்களாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த விஷயத்தில் உதவி செய்பவர்களாக இருக்கட்டும், குர்ஆனை போன்ற ஒரு வேதத்தையோ ஒரு ஆயத்தையோ கொண்டு வர முடியாது என்பதாக அல்லாஹ் திமிராக சொல்லி காட்டுகிறான். காரணம், இது அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம். இதை யாராலும் எந்த ஒரு விதத்திலும் பொய்யாக்க முடியாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், லா ரைப ஃபீ, இந்த வேதம் எந்த ஒரு சந்தேகத்துக்குரியதாக கிடையாது. அப்படி ஒரு கால் நீங்கள் சந்தேகம் அடைந்தால் அதை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள், அதை போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவால் விட்டு காட்டுகிறான். காரணம், அல்லாஹ்வுடைய வேதம் அது. அந்த வேதத்தை தன் மனதில் சுமந்தவர்கள், அந்த வேதம் முழுக்க தன் நெஞ்சில் சுமந்தவர்கள், தன் நெஞ்சில் குடியிருக்க வைத்தவர்கள் ஹாஃபில்கள். அவர்களுக்காக வேண்டி பல சிறப்புகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாமும் பல பயான்களில் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய பெற்றோருக்கு கிரீடத்தை கொடுப்பான். நாளை மறுமையில் அவர் பெற்றோர்களுக்கு, நாளை மறுமையில் எல்லா மக்களும் நிர்வாணமாக இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்களுக்கு மட்டும் என்ன செய்வான், சிறந்த ஒரு ஆடையை கொடுப்பான். காரணம், அவருடைய குழந்தைகளை ஹாஃபிலாக ஆக்கியதற்காக வேண்டி. இது மட்டுமல்ல, இதுவெல்லாம் சின்ன சின்ன சிறப்பு தான். அவருக்கு என்ன சிறப்பு, ஒரு ஹாஃபில் முடித்தவர், குர்ஆனை தன் நெஞ்சில் சுமந்தவர், அவருக்கு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், நாளை மறுமையில் 10 நபர்களை, எப்படிப்பட்ட 10 நபர்கள் என்று சொன்னால், அவர்கள் நரகத்திற்கு வாஜிபாக்கப்பட்டவர்கள், சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட 10 நபர்களை ஒரு ஹாஃபில் 10 நபர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும், சிபாரிசு செய்ய முடியும். அந்த ஆற்றல், அந்த சிறப்பு, அந்த அந்தஸ்து ஒரு ஹாஃபிலுக்கு மட்டும் தான் இருக்கிறது, ஒரு ஆலிமுக்கு மட்டும் தான் இருக்கிறது. வேறு யாருக்கும் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும். அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக வ அலைக. குர்ஆனை நாம் எப்படி வைத்திருக்கிறோமோ, எப்படி பாதுகாக்கிறோமோ, அதே போன்று நாளை மறுமையில் நம் இடத்தில் இருக்கும். இந்த உலகத்திலும் சரி, குர்ஆன் சிபாரிசு செய்யும். அதன் பிறகு ஒரு மனிதர் சிபாரிசு செய்கிறார் என்று சொன்னால் அது
அது குர்ஆனை தன் நெஞ்சில் சுமந்த ஒரு ஹாஃபில் மட்டும்தான். இந்த குர்ஆனிற்கு ஏன் சிறப்பு? ஏனென்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதற்காக வேண்டிதான். இந்த குர்ஆனை பார்த்து கேட்டு ஆராய்ச்சி செய்தவர்கள் முஸ்லிமாக ஆனார்கள். இஸ்லாத்திற்கு முன்னால் அந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறார்கள், பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை இறக்கிய அந்த நாட்களில், அந்த காலகட்டத்தில் அரபிகளிடத்தில் கவிதைகள் கொடிகட்டி பறந்த காலம் அது. கஅபாவில் தொங்கவிடப்படுகின்ற ஒவ்வொரு கவிதைக்கும் தனி புகழ் இருந்தது, தனி வல்லமை, தனி சிறப்பு இருந்தது. கஅபாவில் தொங்கவிடப்படுகின்ற ஒவ்வொரு கவிதைக்கும் லபீத் என்ற ஒரு மனிதர், மிகவும் சிறந்த ஒரு கவிஞர், சிந்தனையாளர், ஆனால் காஃபிர், இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவர் அந்த கஅபாவில் தான் எழுதிய ஒரு கவிதையை தொங்கவிட்டு இருந்தார். இதை முஸ்லிமான ஒரு நபர் அந்த கவிதையை பார்த்துவிட்டு அதன் அருகிலேயே குர்ஆனில் இருந்து ஒரு சூறாவை, ஒரு அத்தியாயத்தை எடுத்து தொங்கவிட்டார். அதற்கு அருகிலேயே தபீத் என்ற அந்த மனிதர் அதை பார்க்கிறார்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அது அல்லாஹ்வுடைய வசனம், இறை வசனம். அதை ஓதுகிறார்கள், அதை படிக்கிறார்கள். அதை சாதாரண முறையில் படிக்கும் பொழுதே ஒரு வித மாறுதலுக்கு ஆளாகிறார்கள். அதை முழுவதும் படித்துவிட்டு அந்த லபீத் என்ற மனிதர் சொன்னார், இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது இறை வசனம். இது மனிதனுடைய வார்த்தையாக ஒருபோதும் இருக்காது. இது ஒன்லி ஒன், அல்லாஹ்வுடைய இறை வசனம் மட்டும்தான் என்று சொல்லி அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, இந்த குர்ஆனை கற்றதற்கு பிறகு கவிதை எழுதுவதை அவர் விட்டுவிட்டார்கள்.